சின்ன மருமகளே 4 எபிசோடில் போஸ் தமிழ்ச்செல்வி சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு. குறிப்பாக மலரை அழைச்சிட்டு போகிறத பார்த்த ஈஸ்வரிக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. இவன் என்ன மலரை போய் அழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, இந்த தமிழ்ச்செல்வியால் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வெளியில் அழைச்சிட்டு போன போஸ் தமிழ்ச்செல்விக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகிறாரு. அதுவும் குறிப்பாக லாஸ்ட் அந்த ராட்டினம் சுற்றுற இடத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது அங்கே அனிதா பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் அனிதா ஃபாலோ பண்ணி போகிறாங்க. சினிமா தேட்டரில் போயிட்டு போஸு மலர் கூட படம் பார்க்குறாரு. அங்கே போய் அங்கேருந்து மேனேஜர்கிட்ட விசாரிக்கிறாங்க அனிதா. அப்போ தான் தெரிய வருது அவர் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காரு. 2 பேர் சேர்ந்து ஜாலியாக படம் பார்க்குறாங்க. அதுக்காக இந்த ஷோவை ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிய வந்த உடனே அனிதா ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. நம்மக்கிட்ட அந்த லூசு பையன் எவ்வளோ போய் சொல்லியிருக்கான், விருப்பம் இல்லாத கல்யாணம், அதனால தான் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு அவள் கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்லை, எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை நல்லாவே நம்ப வச்சு கழுத்தறுத்துருக்கான். இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனிதா அங்கேருந்து போஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போஸும் அதுக்கு பிறகு மலர் அழைச்சிட்டு வீட்டுக்கும் போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே மலர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது வரைக்கும் தான் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத மனசார தமிழ்ச்செல்விகிட்ட சொன்ன உடனே நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மலர் ரொம்பவுமே பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதை யார்கிட்ட சொல்லி தரணுமேன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா மலர் வீட்டுக்கு வந்தது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எல்லாருமே படுத்துட்டாங்க. தமிழ்ச்செல்வியும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. தமிழ்ச்செல்வி வேறு கன்சீவாக இருக்கா. இந்த நேரத்தில் லேட் நைட்டில் போய் தமிழ்ச்செல்வி எழுப்பி இதெல்லாம் சொல்ல வேணாம், தூங்குவோம், காலையில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில் மலர் ஏஞ்ச கையோட தமிழ்ச்செல்விக்கு கஷாயத்தை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்விகிட்ட தான் ஆசைப்பட்ட விஷயங்கள், அதாவது மல்லிகைப்பூ வைக்கிறது, பைக்கில் போகிறது, ராட்டினம் சுற்றுறது, யாருமே இல்லாத தேட்டரில் படம் பார்க்குறதுன்னு நான் ஆசைப்பட்ட எல்லாமே நடந்துருச்சு தமிழ்ச்செல்வி. அதுக்கெல்லாம் காரணம் நீ தான். உன்கிட்ட நான் மனசு விட்டு சொன்னேன், நீயும் கேட்ட உடனே இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னேன். உன் வாய் முகூர்த்தம் தமிழ்ச்செல்வி, சொன்னது எல்லாமே ஒரே நாள் நடந்துருச்சு. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, அக்கா இனிமேல் உங்கள் வாழ்க்கை டோட்டலாக மாறப்போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கும், அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. சரி தமிழ்ச்செல்வி, நான் திரும்ப வரேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது. அப்புறம் அந்த ஈஸ்வரியத்தை கத்துவாங்க. நான் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரேன். எங்கெங்கெல்லாம் போனால் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்ப வேகமாக போகிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பரவாயில்ல, இத்தனை நாள் போஸு வெறுத்து ஒதுக்குனாலும் இன்றைக்கி நாம் ஒரே நாளில் போஸையும் அப்புறம் மலரக்காவையும் சேர்த்து ஜாலியாக இருக்க வச்சுருக்கோம். அதே மாதிரி நாமளும் சேது கூட ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி மலர் அங்கே போன உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, எங்கடி காலையிலேயே அங்கே போயிட்டு வர, உனக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, என்ன நேற்று போனீங்க வரவே இல்லை, ஒரு இடத்துக்கு போனோம்னா சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும்னு தோணாதா, அவங்க கூட சுற்றிட்டு இருந்தியா ஊர் நீனு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திட்டுறாங்க. ஆனால் மலர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்னடி ஊமை கூட்டா மாதிரி அமைதியாக இருக்க, நேற்று அவ்வளோ தூரம் ஊர் சுற்றிருக்கீங்களா 2 பேர் சேர்ந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கண்டபடி பேசுகிறாங்க. பேசிட்டு போய் துணிலாம் இருக்கிறத போய் காய வைப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு போஸுக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது அந்த ஃபோனில் அனிதா தான் கால் பண்ணுறாங்க. போஸு முதல்ல எடுக்காமல் இருக்கார். ஆனால் அனிதா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த போஸு சரி ஃபோன் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி, ஒரே நிமிஷம் என்னாச்சு, ஏன் அடிச்சுட்டே இருக்க, ஏதாவது எமர்ஜென்சியா, நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் தூக்கிட்டு மாடிக்கு போகிறாரு. அப்போ தான் துணி காய வைக்கலான்னு சொல்லி மாடிக்கு போகிறதுக்கு மலர் வராங்க. இப்படி போஸு அவ்வளோ ஒரு பதட்டமாக பரபரப்பாக பேசிட்டு போகிறத பார்த்த உடனே என்ன இவர் இவ்வளோ பதட்டமாக போகிறாரு, என்னவா இருக்கும், யாராக இருக்குன்னு சொல்லிட்டு மலரும் துணி எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க பின்னாடியே. அங்கே போனால் போஸு தனியாக போயிட்டு இப்போ சொல்லு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அனிதா அப்போ தான் கேட்குறாங்க, உனக்கு கல்யாணம் ஆனிச்சுல, என்னை கல்யாணம் பண்ணிக்க தான் ரெடியாக இருந்தேன், அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு வேலைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இதெல்லாம் விருப்பம் இல்லாமல் நடந்துச்சு, எனக்கு அவள் கூட வாழவே பிடிக்கல, எனக்கு நீ தானே வேணும்னு சொன்னேன். ஆமாம் அனிதா, எனக்கு நீ தான் வேணும், அவள் எனக்கு வேணாம், அவள் கூட வாழ்கிறதே நான் அசிங்கமாக நினைக்கிறேன், வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு போஸு. அதை கேட்ட மலர் அப்படியே ஒட்டுமொத்தமாக உடஞ்சி போயிடுறாங்க. உடனே அனிதா கேட்குறாங்க, இப்படி தான்டா சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இருக்க, ஆனால் நேற்று நான் கண் கூட பார்த்தேன்,
நீ அவளை அழைச்சிட்டு ராட்டினத்தில் ரொம்ப ஜாலியாக சுற்றுனது, ஒரே தேட்டரில் அதுவும் ஆளில்லா தேட்டரில் படம் பார்த்ததுன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று எத்தனை நாள் என்னை ஏமாத்தலாம் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அனிதா நான் சொல்கிறத கேளு. இந்த தமிழ்ச்செல்விகிட்ட நான் ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அதனால் வேறு வழி இல்லாமல் தமிழ்ச்செல்வியுடைய பேச்சை கேட்க வேண்டியதா போயிடுச்சு. அவள் தான் இதெல்லாம் பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டா. அதனால் நானும் வேறு வழி இல்லாமல் ஒரு டிரைவர் மாதிரி இதெல்லாம் பண்ணுனேன். மற்றபடி எனக்கு எப்போதுமே உன்னை தான் பிடிக்கும் அனிதா அப்படின்னு சொல்லி போஸ் பேசுறத பார்த்தோன்னே மலர் ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போது தமிழ்ச்செல்வி ஏதோ பண்ணி சொல்லி தான் போஸ் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அப்போது தமிழ்ச்செல்விக்கு போஸ் ஏதோ பண்ணியிருக்கான். அதனால தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அப்போது அவனுக்கு நம்ம மேலே விருப்பமே இல்லையா? இத்தனை நாளாக கண்டிப்பாக நம்மளை புரிஞ்சுப்பார், மாறிடுவார், நம்மளை ஏற்றுப்பாருன்னு சொல்லி நாம் காத்துட்டு இருந்தோம். ஆனால் இவர் நம்மளை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அதுலேயும் இவர் மனசில் நம்ம இடமே இல்லைன்னு தெரியும்போது ரொம்ப கஷ்டமாகுன்னு சொல்லி மலர் ஃபீல் பண்ணிட்டு ஓடி வராங்க. வந்து தமிழ்ச்செல்விகிட்ட சொல்லலான்ட்டு போகும்போது ஈஸ்வரி பார்த்துறாங்க. ஈஸ்வரி பார்த்துட்டு, என்னடி உன்னை என்ன சொன்னேன், என்ன பண்ணிகிட்ருக்க, மெயின்டைன்லி ஓடிட்டுருக்க, இப்போ எங்கே அந்த தமிழ்ச்செல்வி பார்க்க போகிறேன்னு கேட்க, அத்தை அமைதியாக போயிடுங்க, என்னை பேச வைக்காதீங்கன்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி, என்னடி என்ன குரல்லாம் ஒசருது, என்ன நேற்று உன் புருஷன் கூட வெளியே போயிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி குரல்லாம் ஒசருதா, இங்கே பாரு உன்னை சும்மா விட மாட்டேன் மலர், என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதை பார்த்து தமிழ்ச்செல்வி, என்ன இந்த ஈஸ்வரியத்தை மலர் கிட்ட ஏதோ கடுமையாக பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்த உடனே, என்ன ஈஸ்வரியத்தை, என்ன எங்கள் அக்காவை ஏதோ திட்டிட்டு இருக்கீங்க, இத்தனை வரைக்கும் எங்கள் அக்காவுக்கு ஆள் இல்லாமல் வந்திருக்கலாம், ஆனால் இப்போது நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் இருக்கும்போது இந்த மாதிரி திட்டம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இது உனக்கு தேவையில்லாத வேலை, அவள் என் மருமக, எனக்கும் அவளுக்கும் உள்ளது, இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, உடனே மலருக்கு வந்துருச்சுறாங்க. என்ன சம்மந்தம் இல்லை அது, என்னத்தை என்னை பேச வைக்கிறீங்களா, உங்கள் புள்ள பண்ணுற பித்தலாட்டம்லாம் எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கீங்களா, ஆனால் உங்கள் புள்ள மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை, ஏதோ என்னுடைய போதாத காலம் அவருக்கு கழுத்து நீட்டிட்டுமேனு அமைதியாக இருக்கேன், உங்கள் புள்ள பண்ணுறதெல்லாம் எந்த அளவுக்கு மோசமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி ஒன்று, என்னக்கா என்ன சொல்கிறீங்க, நேற்று தானே ஜாலியாக வெளியில் போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ளே என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்க, இல்லை தமிழ்ச்செல்வி, அவர் சரியில்லை, எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணமே வேணாம், நான் ராஜாங்க மாமாவோட போய் சொல்ல போகிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரனே, ஏய் மலர் நின்று, என்ன பிடிக்கல, என்ன சொல்ல போகிற அண்ணன்ட்ட போயிட்டு, என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, உடனே மலர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நேற்று போயிட்டு வந்தது எல்லாமே வந்து இப்போது போஸு மேலே ஃபோனில் பேசிட்டுருந்தாரு, யாரோ அனிதாவான் அந்த பொண்ணு தான் பேசிகிட்டு இருக்காரு, என்னை பிடிக்கல, வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, நான் உனக்கு பிடிச்சின்னு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நேற்று தமிழ்ச்செல்வி நீ தான் ஏதோ சொல்லியிருக்க, அதனால தான் அவர் என்னை அழைச்சிட்டு போனாராம், மற்றபடி அவருக்கு துளி கூட விருப்பம் இல்லையா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழ்ச்செல்வி, இனிமேலும் இவன் நம்பி இந்த வீட்டில் இருக்கிறது வேஸ்ட்டு, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன், இல்லைனா மாமாட்ட சொல்லி இவங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவும் ஈஸ்வரி பயந்து போயிடுறாங்க. உடனே அப்போ தான் போஸ் வராரு. வந்த உடனே ஈஸ்வரி டக்குன்னு போஸை பிடிச்சி நல்லா அற விட்றாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க, நந்தினிகிட்ட பேசிகிட்டு இருக்க நீனு, ஏண்டா என்னைக்கு நீ மலரை கல்யாணம் பண்ணியோ அன்றைக்கி நந்தினி மறந்துடுன்னு சொன்னலாடா, அப்புறம்டா திரும்ப பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, போஸ் உடனே இல்லைம்மா ஒரு சின்ன எமர்ஜென்சி அதுக்காக பேசிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, நிப்பாட்டுங்க, நீங்கள் பேச எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், உங்களுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லை, அனிதாவை காட்டி என்னைக்கு எடுத்தீங்க, இப்போ என் வாழ்க்கை காட்டி அனிதாவோட வாழ்க்கை எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு தான் பொழப்பில்ல, இன்றைக்கி மாமாவும் சேர்ந்து வரட்டும், இன்றைக்கி நான் ஒரு முடிவு கட்டுறேன், கட்டிட்டு இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லை, ஏற்கனவே தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை கெடுத்தீங்க, அடுத்தது இப்போது என் வாழ்க்கையும் கெடுத்து என்னையும் அதாவது கார் செட்டில் தங்க வச்சு உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்க வைக்கிறீங்களா, பொறுத்துட்டேன், இனிமேல் என்னால் பொறுத்துக்க முடியாது, இன்றைக்கி நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி மலர் பேச, தமிழ்ச்செல்வி ஒன்று, அக்கா இருங்கக்கா பேசிக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லவும், இல்லை மலர் இல்லை தமிழ், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவன் ரொம்ப மோசமானவன், கேடு கட்டவன், இவனுக்காக இனிமேல் நான் பாவம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை தான் கெட்டு போகும், இனிமேல் என்னால் பொறுத்துக்க முடியாது, இன்றைக்கி மாமா வந்த உடனே மாமாட்ட சொல்லி நான் இந்த வீட்டில் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, இவனுக்கு சரியான ஒரு தண்டனை வாங்கி தரணும், அப்போ தான் என்ன மாதிரி இன்னும் பல பேர் பொண்ணுங்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும், இல்லை அப்படின்னா இன்றைக்கி அனிதா, நாளைக்கு இன்னும் 10 பெண்களுடைய வாழ்க்கையை இதே மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாற்றி அவங்க வாழ்க்கை கெடுப்பான், அவன் கெட்டு போகிறதுக்கு காரணமே அவங்க அம்மா தான், அத்தையவும் போஸையும் இந்த வீட்டை விட்டு முதல்ல அமுச்சா தான் இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு நேரம் பிறக்கும், இல்லை அப்படின்னா அது இந்த வீட்டுக்கே பிடிச்ச சனியாக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி மலர் பேசுகிறாங்க. அப்படின்னு பார்த்து ராஜாங்கமும் சேது வராங்க. ராஜாங்கம் ஃபஸ்ட்டு உள்ளே வராரு, அப்புறம் சேதும் கருப்பும் பின்னாடியே வண்டியில் வராங்க. உடனே மலர் அழுதுகிட்டே சேதுகிட்ட ஓடுறாங்க.
அதை பார்த்து சேது, "என்னாச்சு மதனி, ஏன் அழுவுறீங்கன்னு?" கேட்க, அப்போதைக்கு மலர் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அந்த உண்மையை கேட்ட சேது ரொம்பவுமே கொந்தளிச்சு வேகமாக வராரு. ஈஸ்வரி கையெடுத்து கும்பிட்றாங்க. போஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.